ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ராங்கான ஃப்ரிட்ஜ் சூஸ் பண்ணீங்கன்னா, கரண்ட் பில் அதிகமா வரும். சர்வீஸ் ப்ராப்ளம் கூட வரலாம். ஈவன் 2, 3 இயர்ஸ்லயே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப மார்க்கெட்ல Amazon, Flipkart ஈவன் ஷோரூம் போனாலும் எல்லா பிராண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் தெரியும். அண்ட் எல்லாமே பெஸ்ட்ன்னு தோணும். ஒரு பிராண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பிராண்ட் ஏஐ கம்ப்ரஸர்னு ஹைப் பண்ணிருப்பாங்க. வேற சில பிராண்ட்ஸ் ஏஐ கூலிங், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்னு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா நமக்கு என்ன தேவை? எந்த ஃப்ரிட்ஜ் நம்ம கொடுக்குற பேமெண்ட்டுக்கு வொர்த்தா இருக்கும்? எந்த பிராண்ட் லாங் டர்ம் ரிலேபிளா இருக்கும்? மார்க்கெட்ல இருக்கிற மேஜர் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர்லாம் கம்பேர் பண்ணி கூலிங், ஸ்டோரேஜ், பில்ட் குவாலிட்டி, பவர் கன்சம்ஷன், ரிலேபிலிட்டி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இது ப்ரமோஷன் இல்லை, என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கும்போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு குவிக்கா பார்க்கலாம். சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் ஜெனரலி 180 லிட்டர்ல இருந்து 230 லிட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். 1 to 2 மெம்பர்ஸ் ஃபேமிலினா 180 to 185 லிட்டர் எனஃப். 2 to 3 மெம்பர்ஸ் இருந்தா 190 to 200 லிட்டர் ஸ்வீட் ஸ்பாட். 3 to 4 மெம்பர்ஸ் இருந்து டபுள் டோர் வேணானா 220 லிட்டர் பிளஸ் மாடல்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஆனா லீட்டர் கெபாசிட்டி மட்டும் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க. ஃப்ரீசர் சைஸ் பிராக்டிகலா இருக்கா? வெஜிடபிள் ட்ரே யூசபிளா? 2 லிட்டர் பாட்டில் ஃபிட் ஆகுதா? மில்க் பேக்கெட் அண்ட் கண்டெய்னர்ஸ் ஈஸியா அரேஞ்ச் பண்ண முடியுதா? ஷெல்ஃப்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா? இதெல்லாம் டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் லிட்டர்ஸ் இருந்தாலும் யூசபிலிட்டியில டிஃபரெண்டா இருக்கும். சிங்கிள் டோர் டெக்னாலஜில ஆல்மோஸ்ட் எல்லாருமே டைரக்ட் கூலிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஃப்ரீசர் செக்ஷன்ல ஐஸ் பில்டப் ஆகும். ஸோ 10 to 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மேனுவலா டீஃப்ரோஸ் பண்றது ஒரு நார்மல் ப்ரோசஸ். அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டீஃப்ரோஸ் பண்ணும்போது கம்ப்ரஸர் பக்கத்துல கொஞ்சம் வாட்டர் கலெக்ட் ஆகலாம். இதுவும் நார்மல் தான். ஜஸ்ட் அதை கிளீன் பண்ணி எம்டி பண்ணிக்கிட்டா போதும். இப்போ பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷன் டாபிக்கு வரலாம். அதுதான் இன்வெர்டர் கம்ப்ரஸர் வர்சஸ் நார்மல் கம்ப்ரஸர். சேல்ஸ்மேன் இதுதான் பிக்கெஸ்ட் மார்க்கெட்டிங் பாயிண்டா யூஸ் பண்ணுவாங்க. ரியாலிட்டி என்னன்னா 5 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கின உடனே கரண்ட் பாதி ஆகிடும் இல்ல. நிறைய கேசஸ்ல 2 ஸ்டார் 5 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டரோட ஆனுவல் கன்சம்ஷன் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 40 to 60 யூனிட்ஸ் தான் இருக்கும். சோ பர் யூனிட்டுக்கு 10 rupees வச்சாலும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 400 to 600 rupees தான். சோ 4000 to 5000 அமௌண்ட் நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த ஸ்டார் ரேட்டிங்க்கு பே பண்ணணும்னு அவசியமே இல்ல. முதல்ல பார்க்க வேண்டியது பட்ஜெட், அப்புறமா ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா பில் குவாலிட்டி, கம்ப்ரஸர் ரிலேபிலிட்டி, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட், அதுக்கப்புறமா தான் ஸ்டார் ரேட்டிங். பில் குவாலிட்டி பத்தி பேசணும்னா இது நிறைய பேர் இக்னோர் பண்ற பாயிண்ட். மார்க்கெட்ல சீப் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்ல சைடு பேனல்ஸ் ரொம்ப ஹீட் ஆகும், இன்சுலேஷன் வீக்கா இருக்கும், பிளாஸ்டிக் குவாலிட்டி அவரேஜா இருக்கும், காஸ்கெட் குவாலிட்டி புவரா இருக்கும். லாங் டர்ம் யூசேஜ்ல இது ரிலேபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ராங் டோர் குவாலிட்டி, ப்ராப்பர் இன்சுலேஷன், குட் ஃபினிஷிங், குவாலிட்டி காஸ்கெட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கூலிங் ரிட்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல இன்சுலேஷன் இருந்தா நம்ம பவர் கட் டைம்ல கூட ஒரு 8 to 12 hours வரை நம்ம கூலிங் ரிட்டைன் பண்ண முடியும். இது இன்வெர்டர் கம்ப்ரஸரை விட இன்சுலேஷன் குவாலிட்டி அண்ட் கேபிலரி டிசைன் மேல தான் டிபெண்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை நிறைய பேர் மென்ஷன் பண்ண மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜையும் கண்டிப்பா செக் பண்ணுங்க. 2 லிட்டர் பாட்டில்ஸ் ஃபிட் ஆகுதா? வெஜிடபிள் ட்ரே பிராக்டிகல் சைஸ்ல இருக்கா? அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப்ஸ் இருக்கா? டஃப் அண்ட் கிளாஸ் ஷெல்ஃப்ஸா இல்ல வயர் ஷெல்ஃப்ஸா? டஃப் அண்ட் கிளாஸ் டெஃபினெட்லி பிரீமியம் ஃபீல் கொடுக்கும். 2026ல நிறைய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் பேஸ் ஸ்டாண்டர்ட் ட்ரவரோட தான் வருது. இதுல நம்ம ஆனியன், பொட்டேட்டோ, கார்லிக் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா இது உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா அதுவும் மார்க்கெட்டிங் ஃபீச்சர் தான். ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ரெஃப்ரிஜரேட்டருமே சப்போர்ட் பண்ணும். ஆனா உங்க ஏரியால ஹை வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் இருந்தா எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலைசர் வாங்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டியா இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஏஐ கூலிங், ஸ்மார்ட் ஃப்ரெஷ், டர்போ சில், மெகா கூலிங் மாதிரி ஃபேன்சி நேம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. ஆக்சுவல் யூசேஜ்ல கன்சிஸ்டன்ட் கூலிங் இருக்கா? எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ரீசனபிளா? சர்வீஸ் நெட்வொர்க் நல்லதா? ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபியூச்சர்ல ஈஸியா கிடைக்குமா? லாங் டர்ம் ரிலேபிளா? இதுதான் பார்க்கணும். இப்போ டைரக்டா ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு போகலாம். பட்ஜெட் செக்மெண்ட்ல பார்த்தா 12,000 to 13,000 தான் உங்க பட்ஜெட். 2 to 3 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க. சிம்பிள் அண்ட் டிபெண்டபிள் ஃப்ரிட்ஜ் வேணும்னா வேர்ல்பூல் 184 லிட்டர் டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் கன்சிடர் பண்ணலாம். இன்சைடு 2 டஃப் அண்ட் கிளாஸ் ஷெல்ஃப்ஸ், ஸ்பேஷியஸ் வெஜிடபிள் பாக்ஸ், பேஸ் ட்ரவர்னு பிராக்டிகல் ஸ்டோரேஜ் செட்டப் இருக்கும். ஸோ க்ரோசரிஸ் ஆர்கனைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். இதுல இன்வெர்டர் கம்ப்ரஸர் இல்ல, ரெகுலர் கம்ப்ரஸர் தான். பட் வேர்ல்பூலோட இன்சுலேட்டட் கேபிலரி டெக்னாலஜினால கூலிங் கொஞ்சம் பெட்டரா ரிட்டைன் ஆகும். எஸ்பெஷலி பவர் கட் டைம்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே லார்ஜ் பாட்டில் ஸ்பேஸ், ஆன்டி பாக்டீரியல் காஸ்கெட், டோர் லாக், ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷன் மாதிரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸும் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 13,000 ரேஞ்சில் வரும். 184 லிட்டர் கெபாசிட்டி இருக்கிறதுனால ஸ்மால் ஃபேமிலிக்கு எனஃப் ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஓவராலா பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ற யூசர்ஸ், பேச்சுலர்ஸ், ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இருக்கும். எலக்ட்ரிசிட்டி சேவிங் தான் உங்க மெயின் ப்ரையாரிட்டினா ஹையர் 185 லிட்டர் 5 ஸ்டார் இன்வெர்டர் ரெஃப்ரிஜரேட்டர் டெஃபினெட்லி
டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணலாம். 3 டஃப் அண்ட் கிளாஸ் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜும் ப்ராக்டிக்கலா இருக்கும். ஆனுவல் பவர் கன்சம்ஷன் அரௌண்ட் 110 to 115 யூனிட்ஸ் தான். ஸோ கரண்ட் பில்லு கொஞ்சம் சேவ் ஆகும். இதுல இன்வெர்டர் கம்ப்ரஸர், டர்போ கூலிங், ஸ்மார்ட் கனெக்ட் சப்போர்ட் இருக்கு. பவர் கட் டைம்ல ஹோம் இன்வெர்டர்ல ரன் பண்ண முடியும். வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 14,000 to 15,000 ரேஞ்சில் இருக்கும். 185 லிட்டர் கெபாசிட்டினால ஸ்மால் ஃபேமிலி இதை கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். ஓவராலா லாங் டேர்முக்கு எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ண நினைக்கிற யூசர்ஸ்க்கு இது ஒரு சாலிட் சாய்ஸா இருக்கும். ஸ்டோரேஜ் தான் உங்க மெயின் ப்ரையாரிட்டி. எஸ்பெஷலி 3 to 4 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் 223 லிட்டர் 3 ஸ்டார் டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் நல்ல ஆப்ஷனா இருக்கும். இன்சைடு 3 டஃப் அண்ட் கிளாஸ் ஷெல்ஃப்ஸ், லார்ஜ் வெஜிடபிள் பாக்ஸ், மல்டிபிள் பாட்டில் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராக்டிக்கலா ஃபீல் ஆகும். இதுல டிஜிட்டல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் கம்ப்ரஸர் லாங் டேர்ம் ரிலையபிலிட்டிக்கு ஆல்ரெடி நல்ல ரெப்புடேஷன் இருக்கு. பிளஸ் 20 இயர்ஸ்க்கு கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. லோ நாய்ஸ் ஆபரேஷன், ஸ்டெபிலைசர் ஃப்ரீ சப்போர்ட்டும் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,000 ரேஞ்சில் இருக்கும். 223 லிட்டர் கெபாசிட்டினால ஸ்டோரேஜ் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். எஸ்பெஷலி டெய்லி க்ரோசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண. ஓவரால் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணும்னா இந்த செக்மெண்ட்ல இது ஒரு சாலிட் சாய்ஸா இருக்கும். கிச்சன் அஸ்தட்டிக்கா இருக்கணும், ஃப்ரிட்ஜ் பிரீமியமா இருக்கணும், இதுதான் உங்களோட ப்ரையாரிட்டினா சாம்சங் 189 லிட்டர் 5 ஸ்டார் டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் கன்சிடர் பண்ணலாம். இதுல டிஜிட்டல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் இருக்கு. பிளஸ் எலிகன்ட் ஃபினிஷ் அண்ட் கர்வ்டு டிசைன்னால ஃப்ரிட்ஜ் பார்க்கவே பிரீமியம் ஃபீல் கொடுக்கும். ஸ்மார்ட் கனெக்ட் சப்போர்ட் இருக்கு. ஆனுவல் பவர் கன்சம்ஷன் அரௌண்ட் 115 யூனிட்ஸ் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 15,000 ரேஞ்சில் இருக்கும். 189 லிட்டர் கெபாசிட்டினால ஸ்மால் ஃபேமிலி இதை கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். மாடர்ன் கிச்சன் செட்டப்புக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்குற ரெஃப்ரிஜரேட்டர் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஃபைனலா ஒரு ஓவரால் பேலன்ஸ்டு ரெஃப்ரிஜரேட்டர் சொல்லுங்கன்னு கேட்டா எஃபிஷியன்சியும் வேணும், ரிலேபிள் கூலிங்கும் வேணும், ஸ்டோரேஜும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆனா பட்ஜெட்ல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா என்னோட பிக் பாத்தீங்கன்னா வேர்ல்பூல் 184 லிட்டர் 5 ஸ்டார் இன்டெலிசென்ஸ் இன்வெர்டர் ரெஃப்ரிஜரேட்டர். இது அப்ராக்சிமேட்லி 15,000 ரேஞ்சில் கிடைக்கும். 184 லிட்டர் கெபாசிட்டினால ஸ்மால் ஃபேமிலிக்கு டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்சைடு 2 டஃப் அண்ட் கிளாஸ் ஷெல்ஃப்ஸ், லார்ஜ் வெஜிடபிள் ட்ரே, பேஸ் ட்ரவர் கொடுத்துருக்காங்க. இதுல இன்டெலிசென்ஸ் இன்வெர்டர் கம்ப்ரஸர் இருக்கு. லோ வோல்டேஜ்ல கூட எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணும். பவர் கட்டு ஃப்ரீக்வெண்டா இருக்கிற ஏரியாஸ்ல வேர்ல்பூலோட கூலிங் ரிட்டென்ஷன் டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா பார்த்தா ப்ராக்டிகாலிட்டி, ரிலேபிலிட்டி, எஃபிஷியன்சி இது மூணையும் பேலன்ஸ் பண்ண ஒரு நல்ல மாடல் இது. ஸோ கைஸ், பெஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கும்போது உங்களோட பட்ஜெட், ஃபேமிலி சைஸ், ஸ்டோரேஜ் நீட்ஸ், கரண்ட் கன்சம்ஷன், ஃப்ரீக்வெண்டா பவர் கட் ஆகிற ஏரியாஸ்ல இருக்கீங்களா அண்ட் கிச்சன் ஸ்பேஸ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணணும். நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா மாடல்ஸோட பையிங் லிங்க்ஸ் வீடியோல டாக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் கைட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.